அமெரிக்க அதிபர்கள் போர் நடக்கும்போது கடவுளோட ஆசி வேண்டி பிரார்த்தனை பண்றது காலகாலமா நடக்கிற ஒரு விஷயம்தான். ஆனா இப்ப ட்ரம்ப் நிர்வாகம் பண்றது பிரார்த்தனை இல்லை, இது ஒரு ஆபத்தான அரசியல் ஆட்டம்னு சொல்லப்படுது. மதத்தை ஒரு ஆயுதமா எடுத்து ஈரான் மேல நடத்துற போரை ஒரு புனித போர் மாதிரி ட்ரம்புகள் சித்தரிக்கிறார். இது அமெரிக்காவோட ஜனநாயகத்துக்கு பெரிய ஆபத்தா முடிய போதுன்னு நிறைய வல்லுநர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலாளர் என்பது ஒரு நாட்டின் இராணுவத்தை வழிநடத்துற முக்கியமான பதவி. ஆனால் கெட்செத்தவர்கள் அந்த பதவியை ஒரு ஆன்மீக மேடியா பயன்படுத்துகிறார். பென்டன்ல நடக்கிற அதிகாரப்பூர்வமான செய்தியாளர் சந்திப்புகளிலும் இராணுவ விளக்க கூட்டங்களிலும் அவர் பைபிள் வசனங்களை கொண்டுதான் தொடங்குகிறார். இது அமெரிக்க இராணுவ வரலாற்றிலேயே இதுவரை யாரும் செய்யாத ஒரு செயலா பார்க்கப்படுது. கெட்செத்தவர்களோட மார்பில் எருசலேம் சிலுவை என்ற அடையாளம் பச்சை குத்தப்பட்டிருக்கு. இது வரலாற்று ரீதியா சிலுவை போர்களோட தொடர்புடையது. அமெரிக்கா போன்ற ஒரு மதசார்பற்ற நாட்டினுடைய இராணுவ தளபதி ஒரு குறிப்பிட்ட மதத்தின் தீவிர அடையாளத்தை தாங்கி நிற்பது மற்ற மதத்தை சேர்ந்த வீரர்களிடையே ஒரு விதமான பாதுகாப்பற்ற உணர்வை உருவாக்குவதாகவும் விமர்சகர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறார்கள். இந்த நடவடிக்கையை பார்த்து அஞ்ச ஆரம்பிச்சிருக்காங்க. இராணுவ வீரர்களை வெறும் நாட்டை பாதுகாக்கும் வீரர்களாக பார்க்காமல் அவர்களை கடவுளின் போர் வீரர்களாக கெட்செத்தவர்கள் சித்தரிக்கிறார். ஈரானுக்கு எதிரான போரை ஒரு தேச பாதுகாப்பாக மட்டும் பார்க்காமல் அதை ஒரு தீமைக்கு எதிரான புனித போர் போல இப்ப கெட்செத்தவர்கள் முன்னிறுத்தி கொண்டிருக்க. ஈரான்ல பிடிபட்ட அமெரிக்காவோட போர் விமானி ஈஸ்டர் பண்டிகை சமயத்தில் மீட்கப்பட்டிருக்கார். இதை ஒரு இராணுவ வெற்றியாக பார்க்காம இயேசு கிறிஸ்து மீண்டும் உயிர்த்தெழுத்த சம்பவத்தோட ஒப்பிட்டு கெட்செத்தவர்கள் பேசுறார். ஒரு அரசு அதிகாரி இப்படி பேசுவது மற்ற மதத்தினரை அந்நியப்படுத்துவதாகத்தான் அமைகிறது. இதை யாராலையும் மறுக்க முடியாது. பட் அமெரிக்காவோட போர் விமானி மீட்கப்பட்டாரா இல்லையா என்பதிலே மிகப்பெரிய குழப்பங்கள் இருக்கு. அது ஒரு நாடகம் என்றும் நிறைய பேர் சொல்கிறார்கள். ஆனா இப்படி மீட்கப்பட்டவரை வச்சு அமெரிக்காவோட கெட்செத்தவர்களும் அமெரிக்காவோட ஆளும் அரசாங்கமும் இதனை ஒரு மதத்தினுடன் தொடர்புபட்டு நடவடிக்கையில பேச ஆரம்பிச்சிருப்பது மிகப்பெரிய ஒரு மோசொலிப்பை தான் பல மத்தியில் ஏற்படுத்தி இருக்கு. அரசு சொல்லும் தகவல்களை, அதாவது ட்ரம்பினுடைய அரசாங்கம் தரப்பிலிருந்து சொல்லுகின்ற தகவல்களுக்கு எதிரான கேள்விகளை கேட்கும் பத்திரிகையாளர்களை அமெரிக்காவோட ட்ரம்பினுடைய அரசாங்கம் இயேசுவோட காலத்தில் இருந்த பரிசேயர்களுடன் ஒப்பிடுகிறார்கள். அதாவது நாங்கள் நன்மை செய்கிறோம், அதை கேள்வி கேட்கும் நீங்கள் தீயவர்கள் என்கிற ஒரு மதவாத பார்வையை இப்ப அமெரிக்காவோட ட்ரம்பினுடைய அரசாங்கம் முன்வைக்கிறார்கள். இது ஜனநாயகத்தினுடைய முக்கியமான தூணாக இருக்கிற பத்திரிகை சுதந்திரத்துக்கு விடப்பட்ட சவாலாகத்தான் பார்க்கப்படுகிறது. அமெரிக்க இராணுவத்தில் பல மதங்களை பின்பற்றுபவர்கள் இருக்கிறார்கள், எந்த மதத்தையும் சாராதவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் கெட்செத்தினுடைய இத்தகைய வெளிப்படையான கிறிஸ்தவ மத பரப்புரை இராணுவத்துக்குள்ள இருக்கிற பன்முகத்தன்மையை சிதைச்சு அதை ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கான படியா மாற்றிடுமோ என்கிற ஒரு அச்சத்தை உலக நாடுகள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கு. மொத்தத்துல பீட்டர் கெட்செத்தவர்கள் ஒரு பாதுகாப்பு செயலாளராக செயற்படுறதை விட ட்ரம்பினுடைய புனித போர் கொள்கையை அம்பலப்படுத்துகிற ஒரு தளபதியாகவே பார்க்கப்படுகிறார். இது ஈரானுடனான மோதலை தீர்ப்பதற்கு பதிலாக அதை ஒரு பெரிய மத மோதலாக மாற்றிடுமோ என்ற ஆபத்தை தான், அதாவது இதை ஒரு மதப்போராக இந்த பிரச்சனை மாறிடுமோ என்ற ஒரு பயத்தை தான் பல மத்தியில் ஏற்படுத்தி இருக்கு. ட்ரம்பவர்கள் தன்னோட சோசியல் மீடியாவில் ஒரு ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட படத்தை ரிலீஸ் பண்ணி இருந்தார். அதுல ட்ரம்பவர்கள் ஒரு மதிக்கத்தக்க புனிதமான தோட்டத்தில் இயேசு கிறிஸ்துவை போன்ற பிம்பத்தோடு காட்சி அளிக்கிறார். ஒரு நாட்டினுடைய முன்னாள் மற்றும் தற்போதைய அதிபர் தன்னை இவ்வளவு வெளிப்படையாக ஒரு கடவுளினுடைய சாயல்ல சித்தரிப்பது அமெரிக்க அரசியல்ல முன்னெப்போதும் இல்லாத ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. நிறைய பேருக்கு இது கோபத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. ட்ரம்ப் மற்றும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுகிற நபர்கள் அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு வாதம் என்னவென்றால் அமெரிக்காவை மீண்டெடுக்க கடவுளால் அனுப்பப்பட்டவர் தான் ட்ரம்பவர்கள் என்பதுதான். குறிப்பாக எவென்சலிக்கல் கிறிஸ்தவ அமைப்புகள் அவரை ட்ரம்பவர்களை ஒரு நவீன கால சைரஸ், அதாவது பைபிள்ல சொல்லப்பட்ட ஒரு பாரசீக மன்னன் என்று அழைக்கிறார்கள். இதை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் என்றால் ட்ரம்பவர்கள் முழுமையான புனிதர் இல்லை என்றாலும் கடவுளோட திட்டத்தை நிறைவேற்ற வந்தவர் என்ற ஒரு பிம்பத்தை ட்ரம்பவர்களை திட்டமிட்டு இப்ப வளர்த்து கொண்டிருக்கார். ட்ரம்பினுடைய அரசியல் கூட்டங்களை நாங்க இப்ப எடுத்து பார்த்தா இது வெறும் ஒரு அரசியல் கூட்டங்களா மட்டும் இல்லாம ஒரு மத வழிபாட்டு தளம் போன்ற ஒரு உணர்வை தான் ஏற்படுத்தும். மேடையில் மத பூதர்கள் வந்து ட்ரம்பவர்களுக்கு ஆசி வழங்குவதும் அவர் மேடைக்கு வரும்போது பின்னணியில் ஒலிக்கிற இசையும் அவரை ஒரு மீட்பராக, அதாவது ஆதரவாளர்கள் மத்தியில்
அவரை ஒரு தேவதூதன் மாதிரி நிலைநிறுத்துகிற ஒரு நடவடிக்கையாகத்தான் பார்க்கப்படுது. தன்னையோட தெய்வீக சக்தியாக காட்டிக்கொள்வதன் மூலம் தனக்கு எதிராக வர்ற சட்ட ரீதியான மற்றும் அரசியல் ரீதியான விமர்சனங்களை இப்ப ட்ரம்ப் இவர்கள் சாத்தானின் தாக்குதல் அல்லது நன்மைக்கும் தீமைக்கும் நடக்கிற போர் என்று திசை திருப்புறார் என்று தான் சொல்லணும். அதாவது ட்ரம்பை எதிர்ப்பவர்கள் வெறும் அரசியல் எதிரிகள் அல்ல, அவர்கள் கடவுளின் விருப்பத்துக்கு எதிரானவர்கள் என்ற ஒரு பிம்பத்தை தான் இப்ப ட்ரம்ப் அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கார். ட்ரம்ப் அவர்கள் சமீபத்தில் காட் பிளஸ் த USA பைபிள் என்ற பெயரில் ஒரு பைபிளை விளம்பரம் செய்து விற்பனை செய்திருக்கார். ஒரு மத புனித நூலை தனது அரசியல் லாபத்துக்காகவும் வணிகத்துக்காகவும் பயன்படுத்துவது பல மத தலைவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இது மதத்தை மதிப்பதற்காக அல்ல, மதத்தை தனது அதிகாரத்துக்காக பயன்படுத்துகிற ஒரு செயலன்னும் நிறைய விமர்சனங்கள் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. கடவுள் என் பக்கம் இருக்கிறார் என்று ஒரு தலைவர் சொல்லும்போது அவர் எடுக்கிற முடிவுகள் தவறாக இருந்தாலும் அதை அவரது ஆதரவாளர்கள் கேள்வி கேட்க மாட்டார்கள். இந்த ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கையை தான் ட்ரம்ப் அவர்கள் தனது ஆயுதமாக பயன்படுத்துகிறார். இது ஜனநாயகத்தில் இருக்க வேண்டிய கேள்வி கேட்கிற உரிமையை அளித்து ஒரு நபர் வழிபாட்டு முறையை உருவாக்குகிறது, அதாவது பர்சனாலிட்டி கல்ட்டை உருவாக்குறது என்று நிறைய வல்லுநர்கள் கருத்துக்களை சொல்கிறார்கள். சுருக்கமாக சொன்னால் ட்ரம்ப் அவர்கள் தன்னை ஒரு அதிபராக மட்டும் பார்க்காமல் ஒரு ஆன்மீக தலைவராகவும் அமெரிக்காவை மீட்பவராகவும் காட்டிக்கொள்வதன் மூலமா தனது அதிகாரத்தை எவராலும் அசைக்க முடியாத பலப்படுத்த நினைக்கிறார் என்று தான் சொல்லப்படுது. அதாவது ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை எவராலும் அசைக்க முடியாதபடி பலப்படுத்த நினைக்கிறார். இது மத சார்பற்ற ஒரு நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக மாறுது என்பதும் நிறைய வல்லுநர்களோட கருத்து. அது அச்சுறுத்தலாகத்தான் மாறிக்கொண்டு இருக்கு. இந்த நேரத்தில் இந்த உலகமே அதிர்ச்சியா பார்க்கிற விஷயம் என்னென்றா, ட்ரம்பினுடைய அரசாங்கம் போப் ஆண்டவர் கூடவே மோத ஆரம்பிச்சதுதான். மதத்தை போர் லாபத்துக்காக பயன்படுத்தாதீங்க, குண்டு போடுறவங்களை கடவுள் ஆதரிக்க மாட்டாருன்னு போப் லியோ அவர்கள் சொன்னதுக்காக அமெரிக்காவோட துணை பிரசிடண்டாக இருக்கிற ஜேடி வான்ஸ் அவர்கள் இப்ப போப் லியோ அவர்களுக்கே பாடம் எடுத்திருக்கார். போப்பாண்டவருக்கே இறியருள் தெரியாதன்னு ஜேடி வான்ஸ் அவர்கள் சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு ஆணவம் என்பதை நீங்களும் யோசிச்சு பாருங்க. 5 கோடி கத்தோலிக்கர்களோட நம்பிக்கையை ட்ரம்ப் அவர்கள் இங்க கொச்சைப்படுத்தினார் என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்து, நிறைய மக்களோட குமுறலா இருக்கு. ஈரான் ஏற்கனவே அவங்க பண்ற போரை அல்லாவோட விருப்பம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ட்ரம்ப் அவர்களும் அதே மாதிரி சிலுவை போர் மொழியை பேசினா இது 2 நாடுகளுக்கு இடையிலான போர் கிடையாது, இது 2 மதங்களுக்கு இடையிலான போரா மாறிடுமா என்ற ஒரு பயத்தை தான் பல மத்தியில் ஏற்படுத்தி இருக்கு. முன்னாள் அதிபர்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு தான் அதாவது அமெரிக்காவோட முன்னாள் அதிபர்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு தான் ரொம்ப கவனமா கைகளை நகர்த்தி இருக்கிறார்கள், அனைத்து நடவடிக்கையிலும் ஈடுபட்டிருக்காங்க. ஆனா ட்ரம்ப் அவர்கள் இதனைத்தையும் கண்டுகொள்ளாமல் இது ஒரு மதப்போராக மாற்றுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுறார் என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட நிறைய மக்களோட கருத்தா இருக்கு. இப்ப நாங்க இந்த வீடியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். கடைசியா நீங்க ஒன்றை யோசிச்சு பாருங்க, போரைங்கிறது நிலத்துக்காகவோ அதிகாரத்துக்காகவோ நடக்கும்போது அதனை பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்துக்கலாம். ஆனா அது கடவுளோட போரன்னு மாறும்போது, அதாவது ஒரு புனித போராக மாறும்போது அங்க சமாதானத்துக்கு இடம் இல்லாம போயிடும் என்பதுதான் உண்மை. ஏனென்றா ஒவ்வொருத்தரும் தங்களோட கடவுள் தான் உண்மை என்று நம்புறாங்க, அது அவர்களோட நம்பிக்கை, அதனை நாங்கள் குறை சொல்ல முடியாது. பட் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கடவுள் தான் உண்மை என்று நம்பும்போது மற்ற மதத்தை சேர்ந்த நபரோட ஒரு மோதலானது வரும்போது கண்டிப்பா அதில் சமாதானம் இருக்காது, அழிவு மட்டும்தான் இருக்கும். யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க, யாருமே பின்வாங்க மாட்டாங்க. இதனால அந்த போர் தொடர்ந்து இடம்பெற்று அழிவு மட்டும்தான் அங்க மிச்சமா இருக்கு. ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் ஒரு முறை என்ன சொன்னாருன்னா, போர்ல 2 பக்கம் ஒரே பைபிளை தான் வாசிக்கிறாங்க, ஒரே கடவுள்கிட்ட தான் வேண்டிக்கிறாங்கன்னு சொன்னார். இன்னைக்கு ட்ரம்ப் அவர்கள் பண்றது அந்த ஆபத்தான விளையாட்டை தான். கடவுளோட பேரை சொல்லி ஈரானை அழிக்க நினைக்கிறது, அமெரிக்க ராணுவத்தை ஒரு மதவாத படையா மாத்துறது, இது எல்லாமே ஒரு தனிநபரோட அதிகார ஆசைக்காண்டித்தான். இதுல பலியாக போறது என்னமோ சாதாரணமான மக்களும் பல அப்பாவி வீரர்களும் தான். இதை யாராலையும் மறுக்க முடியாது. அரசியலமைப்பு சட்டமும் மத சார்பின்மையும் தான் ஒரு ஜனநாயகத்தோட உயிர் நாடி. அந்த உயிர் நாடியை இப்போது ட்ரம்ப் அவர்கள் அறுக்க பார்க்கிறார் என்பதுதான் உண்மை. இதுக்கு இப்ப அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் குரல் கொடுக்கலன்னா வருங்காலத்துல அமெரிக்கா ஒரு வல்லரசு நாடா இருக்காது, அது ஒரு இருண்ட காலத்து மதவாத நாடா மாறிடும் என்பதுதான் உண்மை. ஆகவே இப்போதே இதனைத்தை நிறுத்தி ஆகணும். அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் இதனை நிறுத்தாட்டி அவர்கள் தான் இதற்கான விளைவுகளை அனுபவிக்க வேண்டி இருக்கும் என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்து. முடிவு அமெரிக்காவோட மக்கள் கையில தான் இருக்கு. இப்ப நடக்கிற சண்டை நாட்டை பாதுகாக்கிறதுக்காண்டி அமெரிக்கா செய்த போரா இல்ல மதத்தை வச்சு நடக்கிற அரசியலா,
இதை நீங்களும் இந்த வீடியோ பார்க்குற நீங்களே முடிவு பண்ணி கொள்ளுங்க. ஆனால் ட்ரம்புகள் செய்கிறது கண்டிப்பாக அவருக்கே பேக்ஃபயராக மாறும் என்பதுதான் உண்மை. இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.